Hi friends, welcome to Buvis Tasty World. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணா பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அருமையான சைடிஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாருங்கள், அதுக்கு நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து 200 கிராம் இருக்கும். இதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து முதல்ல வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இரும்பு கடாயில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. தோலில் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தோல்லாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் வந்து நம்ம நீக்கி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் சட்னி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சி தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா தோலையும் எடுத்துருங்க. 1-2 இருந்தால் பரவாயில்ல. அடுத்தது மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கடலை, அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து நம்ம வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 வரமிளகா சேர்த்துருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அப்புறம் இஞ்சி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு, ஒரு 4-5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக ஒரு 90% வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி. நம்ம தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம சட்னியில் ஊற்றிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.